ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ சும்மா தான் உட்காந்துருக்கோம். பாப்பா விளையாடிட்டுருக்கா, சிரிச்சிட்ருக்கா பாருங்கள் நான் பேசுகிறத பார்த்து. இந்த வீடியோ எதுக்குன்னா, யாருக்கெல்லாம் வளையல் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய தடவை வாங்கி கோவம் வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க, கழட்டி வச்சுருவேன். அது சந்தோஷமாக இருந்தால் எனக்கு வாங்கணும்னு தோணும். அதே மாதிரி நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா, கண்ணாடி அது கைக்கு அமைஞ்சாப்ப போட்டிருக்கேன். கைக்கு அமைஞ்சாப்ப அப்படின்னா எப்படி திரும்ப போடணும் ட்ரிக் வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் இதில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்ணாடி கவர் இருக்குல்ல, அதை கையில் இது பண்ணி அதுக்கு மேலே ஓடி போடணும் கையில் வந்து. அப்போ வலிக்காது. அப்படி ஈஸியாக போட்டேன் நான். இல்லைன்னா வலிக்கும். இல்லைன்னா சோப்பு மரையில் கூட போடுவாங்க சில பேர். அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னா, ரொம்ப நாளாக போடலை. நான் ரொம்ப நாளாக போடலை, வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டு. அது நான் வந்து இப்போ ஆசைப்பட்டு போட்டிருக்கேன். பார்க்குறீங்களா, இப்போ அங்கே இருக்காங்க பாருங்க, அந்த விளையாடிட்டு இருக்காங்களா, கீழே பொம்மைகளாக கிடக்கா, அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு நான் வளையல் எடுக்கலான்னு பார்த்தேன். பாப்பாவுக்கு கையில் கெட்டு போட்டிருக்குல, அதனால் கெட்டு இருக்கிறனால சரி கலட்டட்டும். அதுக்கு பாப்பா கிளம்பிட்டாங்க. சரி, அவங்க விளையாடட்டும். கட்டு இருக்கிறதுனால சரி அப்புறமேட்டு வாங்கி போடலாம். கட்டை வந்து கலட்டிடணும் கடவுளே அப்படின்னு கடவுளையும் நினச்சிட்டு சரி கலட்டினதுக்கப்புறம் நம்ம பாப்பாவுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். அதுவும் நான் கேட்குற வளையல் இல்லை. நான் கருப்பு கலரில் கேட்டேன், அது இல்லைன்ட்டாங்க அந்த இடத்துல. சரி பார்க்கலாம். இப்போ கையில் கெட்டுருக்குல்ல, ஒரு கையில் தான் போட முடியும், ஒரு கையில் போட முடியாதுல்ல, அதனால வாங்கலை. நான் வந்து என்னென்னு வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல, அது எல்லா பொண்ணுங்களுக்குமே பிடிக்கும். கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் வந்து ஒரு வருஷமாக போடலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கோபம் அதை போட்டு எதுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். அதனால் நான் போடலை. வாங்கினதையுமே நான் வந்து இது பண்ணலை. அது சலங்க வச்சு நான் வாங்கியிருந்தேன் ஒருக்கா அங்கே திருச்செந்தூரில் இருக்கும்போது. அதை வந்து என்ன பண்ணேன்னா, நான் வந்து அதை போட்டு சலங்க இல்லாமல் ஒரு மெட்டி வாங்கியிருந்தேன். அந்த மெட்டி போட்டு அதுக்கப்புறம் கலத்தையும் வச்சுருந்தேன்னா அதில் ஒன்று காணாமல் போயிடுச்சு. அதுலேருந்தே நான் அதை போடுறத விட்டுட்டேன். ரொம்ப நாளாக போடலை. இப்போ மறுபடியும் ஆசைப்பட்டு வாங்கி போட்டிருக்கேன். இது நான் வந்து என்றைக்கும் நான் கழட்டக்கூடாது, நான் போட்ட எதையுமே இனிமேல் நான் கழட்டக்கூடாதுன்னு முடிவு எடுத்து தான் நான் இந்த தடவை நான் வாங்கியிருக்கேன். கழட்டையும் கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கழட்டக்கூடாது. எந்த ஒரு சண்டை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, இதை வந்து போட்டதை வந்து கழட்டக்கூடாதுன்னு தான் நினச்சி தான் நான் வாங்கினேன். அப்படி என்ன வாங்கினேன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா வீடியோவில் சொல்லுங்கள் கமெண்டில். யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும், யாருக்கு பிடிக்காமல் இருக்கோண்ணே மெட்டி. பார்க்குறக்கே அழகு தானே. எவ்வளோ அழகான ஒரு இது என்ன, அதெல்லாம் அந்த ஃபீலிங்கெல்லாம் சொல்ல முடியாது. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் வாங்கணும் வாங்கியே தீரணும் அப்படின்னு மனசில் ஒரு அதே கற்பனை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். போடணும் அப்படின்னு. அதனாலேயே நான் வாங்கிட்டேன். நான் நினச்சதை வந்து வாங்கிடணும் அப்படின்னு வாங்கிட்டேன். இன்னும் கழட்டவே கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். எதுவும் கழட்டி வைக்கிற மாதிரினா வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு இருக்குது இனி. அதனால் வாங்கினேன். அப்புறம் நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு மறுபடியும் ஆஸ்பத்திரி போக வேண்டியது இருக்குது. நாளைக்கு வந்து நாங்கள் 5 மணிக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஏன்னா இங்கே பஸ்ஸு வந்து கொஞ்சம் இதாகுதுங்க, முன்ன பின்ன ஆகிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக போக முடியல.
போயிருந்தா நாங்கள் வந்து காலையிலேயே பார்த்துட்டு இவ்வளோ நேரம் ஆயிருக்காது எங்களுக்கு வர்றதுக்கு. சீக்கிரமாகவே நாங்கள் வந்திருப்போம். அதுவும் பார்க்காத டாக்டர் இல்லாதனால அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு அங்கேயே நாங்கள் உட்காந்துட்டோம் கொஞ்ச நேரம். ரொம்ப நேரமே உட்காந்துட்டோம். 11:30க்கு உட்காந்தோம். சரி 12:30க்கு இருக்கும் போல் அப்படின்னு. அப்புறம் 12 ஆகிறதுக்கு கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி போனோம். 37 38 போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம் 11:38க்கு போயிருப்போம். அப்புறமேட்டு அங்கே போய் கேட்டா அவங்க டாக்டர் வரமாட்டாங்கம்மா, நீ டாக்டரை பார்க்காம வந்து நம்ம கட்டு போடக்கூடாது அப்படின்ட்டாங்க. நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு பார்த்துட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் பிடிவாதம் பிடிச்சிட்டு அங்கேயே இருக்க முடியுமா? ஜிஹெச்சில் என்ன தான் பிடிவாதம் பிடிச்சாலும் அவங்க வர்ற நேரத்துக்கு தான் வருவாங்க இல்லையா? அதனால் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மறக்க முடியாத நாள். 2 பொருள் வாங்கியிருக்கேன். கடவுள் வந்து நீ போடுமா அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னு நினச்சி அங்கேயாச்சு. இனி வந்து நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் போடலை, ஒரு 2 விஷயங்கள் போடாமல் இருந்தேன் மனசு கஷ்டத்தில். இனி வந்து நான் வந்து பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பாப்பா டாட்டா காட்டுறாங்க. என்னடா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லிடு. ஆமாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அல்லது பொட்டு உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் பதிலாக நானும் பண்ணிக்கிறேன். அதான் வருஷம் பண்ண கொஞ்சம் ஆச்சு. சரி ஃப்ரெண்ட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.